சமீபத்தில் எஸ்ஐஆர் அப்படின்ட்டு நம்ம ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம். எஸ்ஐஆர் அதோட விரிவாக்கத்தை கூட என்னன்னு கேள்வியாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அனைத்து தகுதியுள்ள இந்திய குடிமக்களும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுவதையும் தகுதியற்ற எந்த ஒரு வாக்காளரும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என்பதை உறுதி செய்வதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்படும் ஒரு பயிற்சி தான் இந்த எஸ்ஐஆர். நாடு தழுவிய எஸ்ஐஆர் செயல்முறை அக்டோபர் 27, 2025 அன்று புதுதில்லியில் விஞ்ஞான் பவனில் இருந்து தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமாரால் அறிவிக்கப்பட்டது. இந்தியாவில் ஒரு சில பேர் 2 வாக்காளர் அடையாள அட்டை வச்சுருக்காங்க. அந்தந்த பகுதிகளுக்கு போய் 2 வாட்டி வாக்களிக்கிறாங்க. அதை தடுக்கணும். இன்னொன்று, இந்தியாவுக்குள்ளே ஊடுருவல் மூலமாக வர்ற மக்கள் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி வாக்காளர் அடையாள அட்டையை பெற்று வாக்களிக்கிறாங்க. இதை தடுக்கணும். இதை தடுக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான வழி என்னென்னா, வாக்காளர்கள் தங்கள் பெயரையோ அல்லது பெற்றோர் உறவினரின் பெயரையோ பழைய 2002 வாக்காளர் பட்டியலில் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று எஸ்ஐஆர் கேட்டுக்கொண்டுள்ளது. அப்படின்னா என்ன, 2002லேயே இந்த மக்கள்லாம் இந்தியாவில் இருந்திருக்காங்க, அவங்களோட மரபு தான் இவங்க, அவங்களோட சந்தேகங்கள் தான் இவங்க குடியுரிமை பெற்ற இந்திய மக்கள் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இதன் மூலம் 2002க்கு அப்புறம் இந்தியாவுக்குள்ளே யாரெல்லாம் ஓடிருக்காங்க, அவங்க போலியான ஆவணங்களை பயன்படுத்தி வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அந்த அட்டையை தகுதி நீக்கம் செய்ய முடியும். அரசியலமைப்பில் வயது வந்தோர் வாக்குரிமை பற்றி கூறும் சரத்து என்ன அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. சரத்து 326. வயது வந்தோர் அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? 18 வயது நிரம்பிய அனைவரும் வாக்களிக்க உரிமை பெற்றோர். ஆனால் அவங்க இந்திய குடிமக்களாக இருக்கணும். வாக்கை செலுத்துதல் அப்படின்றது ஒரு அடிப்படை உரிமையா இல்லை கடமையா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, அது வாக்குரிமை, அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். அது ஒரு உரிமை தான், அது கடமை அல்ல. இதை கூற்று காரணங்களில் கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்குது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது, வாக்காளர் பட்டியலில் பெயர் இருப்பது முக்கியம். ஒரு வாக்களிக்கணும் அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் தான் நீங்கள் வாக்களிக்க முடியும். நீங்கள் இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த பட்டியலில் பெயர் இருக்கணும். வாக்களிக்க வாக்காளர் அடையாள அட்டை தேவை. அந்த வாக்காளர் அடையாள அட்டை இல்லைன்னா கூட 12 ஆவணங்களை பயன்படுத்தி நீங்கள் வாக்களிக்க முடியும். ஆனால் வாக்காளர் பெயர் பட்டியலில் பெயர் இருந்தால் மட்டும்தான். இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை உண்டு. 1989ஆம் ஆண்டு 61வது சட்டத்திருத்தத்தின் மூலம் வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது. இது எந்த பிரதமர் ஆட்சி காலத்தில்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமர் இருந்தபோது. இந்திய குடிமக்கள் அப்படின்ற வாசகம்லாம் 1950 பின்னாடி, ஏன்னா இந்தியாவில் முதல்ல பொது தேர்தல் அப்படின்றது 1951 to 52 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. வாக்களிக்கும் உரிமை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே நடைமுறையில் இருந்துச்சு. பாகிஸ்தான் இந்தியா ஒன்றா இருந்தப்பயே 1921ஆம் ஆண்டு முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. பம்பாய் மாகாணத்திலையும் சென்னை அதாவது மெட்ராஸ் மாகாணத்திலையும், இந்த 2 மாகாணத்திலையும் தான் முதல்ல 1921ஆம் ஆண்டு பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஆண்கள் மட்டும் தான் வாக்களிக்கலாம் அப்படின்னு நடைமுறையில் இருந்துச்சு. முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை இந்தியாவில் எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1921ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாகாணம் மற்றும் பாம்பே மாகாணம்.